சூப்பரா இருந்தது. என்ன எதிர்பார்த்தீங்க, எப்படி இருந்தது? இல்ல நான் தலை ஃபேன் ஆக்சுவலா. மூவி நல்லா இருக்கான்னு பார்க்க தான் வந்தேன். பட் ஆனால் சூப்பராக இருக்கு மூவி. தலை ஃபேன் நீங்களே மூவி சூப்பராக இருக்கு. விஜயோட ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. டான்ஸ் சீன் நல்லா இருக்கு. தளபதி படத்தில் தலையோட பிஜிஎம் எப்படி இருக்கு? நைஸ். கிளைமேக்ஸ் எப்படி இருக்கு? குட். நல்லா தான் இருக்கு. மற்றபடி பெருசாக நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. படம் எடுக்கு நான் தலை ஃபேன் தான். உங்களே கேளுங்கண்ணா. இல்லை பரவாயில்ல. எப்படி இருந்தது? எப்படி நல்லா தான் இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சுண்ணா. விபி வந்து தலையோட ஃபேனு இருந்தால் விஜய்க்காக சம்பவம் பண்ணி படத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் பண்ணுறாங்க, படத்துக்கு அப்புறமா ஒரு சம்பவம் பண்ணுறாங்க. அது என்னன்னு தெரியலண்ணா, நமக்கு ஒன்றும் புரியாதுண்ணா. அதெல்லாம் நீ சொல்லு ப்ரோ. படம் எடுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுகிறாங்க, படத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க எல்லாரும். அதெல்லாம் என்னன்றது நமக்கு தெரியல. அப்படி ஆச்சுன்னு சொல்லு. எதுனாலனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது சோஷியல் மீடியாவில் பார்த்தாலே தெரியுதுண்ணா. அதெல்லாம் நிறைய பேர் ஃபேக்குன்னு தானே சொல்கிறாங்க. அது எப்படின்னா ஃபேக் ஆக முடியும்? ஏன்னா அது வேறு யாரோ ட்விட் பண்ணலாம் அப்படி கூட சொல்கிறாங்கல்ல. அப்புறம் எதுக்கு அவங்க பேஜில் போடுறாங்க? சரி சொல்லுங்கண்ணா. ட்விட் பண்ணிட்டேன் அப்படின்றாங்கல்ல. சரிண்ணா, ஓகேண்ணா, விடுங்கண்ணா. அதுக்கப்புறம் நம்மளே ஏதாவது சம்பவம் பண்ணுறாங்கண்ணா. தலைக்காக தான் நிறைய விஷயம் அதில் பண்ணியிருக்காங்க. தலையோட ரெஃபரன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல. பண்ணியிருக்காங்கண்ணா. அதான் நான் படத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுகிறாங்க, படத்துக்கு அப்புறமும் ஒரு மாதிரி பேசுகிறாங்களா. அது நமக்கு செட் ஆகுது. நமக்கு என்ன சொல்ல, நான் பொதுவாக தலை ஃபேன்ஸ் எல்லாரையும் சொல்கிறேன் நான். ஆனால் தலை ஃபேன்ஸ் இருந்தால் நிறைய பேர் படம் பிடிச்சிருக்குங்கன்னு பிடிச்சி எனக்கும் தானே பிடிச்சிருக்கு. படம் நல்லா இருக்குண்ணா. அவ்வளோதான். ஒரு விஷயத்தால ஹர்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். தேங்க்ஸ். படத்துக்கு முன்னாடி எப்படி பேசுனாங்கன்னு தெரியல. உங்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. படம் வந்து மறுபடியும் நம்மளால சிஎஸ்கேவை தோனி பார்க்க முடியாது. சிஎஸ்கேல தோனியை பார்க்க முடியாது. அதுக்காக படத்தை வந்து பார்த்துட்டு போகலாம். சரியா? விஜயும் பார்க்க முடியாதுல்ல. அது தளபதி ஓகேவா, ரெண்டும் ஈக்குவல் தான். ஆனால் தலையை பார்க்க முடியாதுல்ல. அதுக்காக இந்த படத்தை வந்து பார்த்துட்டு போகலாம். நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அண்ணா என்ன அந்த ஏஐ கொஞ்சம் மாற்றிருக்கலாம், அவ்வளோதான். எந்த இடத்துல இந்த அப்பான்னு ஒரு கேரக்டர் ஒன்று வரும். சின்ன கேரக்டர். அந்த கேரக்டர் தான் கொஞ்சம் ரொம்ப சொதப்பிட்டுருக்காங்க. அது விஜய் எப்படி இருந்தது? அதுவும் கொஞ்சம் இதுதான். அதுவும் கொஞ்சம் சொதப்பி தான் இருக்குது. ஆனால் லாஸ்ட் ஃபைனல் அந்த போஸ்ட் கிரெடிட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அது என்ன பயங்கரம். சிஎஸ்கே டீமுக்காக வந்து பார்த்துட்டு போகலாம் படத்தை. மற்றபடி மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? மியூசிக் யுவன் ஆல்வேஸ் யுவன் இஸ் பிஜிஎம்கெல்லாம் வெரி தான் அவர். அதெல்லாம் எதுவும் குறைலாம் சொல்ல முடியாது. தளபதி படத்தில் தலையோட பிஜிஎம் அதுதான் பீக். அந்த இடத்துல தான் இருக்கும். பார்த்துக்கணும். தளபதியோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? தளபதி ஆக்டிங் அது எல்லா இடத்துலையும் அவர் எப்பவுமே ஒரு இடத்துல இருப்பார். அது இந்த தடவையும் ட்ராப் பண்ணல. அவர் எப்பவுமே பீக் தான். இட்ஸ் ஆல்வேஸ். இந்த தடவை டாலிவுட் வந்து தூக்கி பிடிச்சிருக்கு தான் தளபதி தான். அது ஓகே தான் ப்ரோ. கேமியோக்காக படம் த்ரிஷா அந்த மஞ்சள் சாரி தானே அங்கே மொத்தமே. கொடுத்த காசுக்கு வருதா? ஒர்த் தான் ப்ரோ. ஓரளவு பார்க்கலாம். கமர்ஷியல் மூவி தான் ப்ரோ. இது அப்சல்யூட்லி கமர்ஷியல் மூவி தான். இது பார்க்கலாம் ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ, பார்க்கலாம். ஏதோ பிடிச்சிருக்கா விஜய்? சொல்லுங்க. படம் வேறு லெவல் தலை. பிளாஸ்ட். புரியல. என்ன படத்தில் விஜய் மூஞ்சா காட்டியிருக்காங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? விஜய் வந்தாலே போதுமே படத்தில். டோனிக்காக தான் படமே பார்க்க வராங்க. டோனியா டோனி சும்மா டிவியில் காட்டுற மாதிரி காட்டுறாங்க. தளபதி தானே அங்கே இறங்கி ஆடுறதுலாம். டோனியா வந்து ஆடுறா உள்ள கிடையவே கிடையாதுல்ல. நம்ம தளபதி இருக்கிற வரையும் அங்கே தான். இப்போ அண்ணன் சொல்லியிருக்காப்புல சிவகார்த்திகனை சப்போர்ட் பண்ண மாதிரி படத்தில். சத்தியமாக நாங்கள் தளபதி பிள்ளைங்களாம் அடுத்த வாட்டி சிவகார்த்திகன் தான் போவோம். வேறு எவனுக்கும் போக மாட்டோம். சரிங்களா? அண்ணன் பேச்சுக்கு மறு அர்த்தம் கிடையாது. 2026 நம்ம தான். தளபதியை பிடிச்சிருந்தா இல்லையா? தளபதியை பிடிச்சிருக்கு. புரியுது தலை. தளபதினே சொன்னாலே பிடிக்கும் தலை. இதில் என்ன தளபதி பிடிச்சிருந்தா இல்லையா? தளபதி பிடிச்சிருந்தா கேரக்டர் பண்ணியிருந்தாருல ஜீவன். புரியல. காந்தி கேரக்டர். அதில் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் கேரக்டரை பற்றி கேவலமாக பேசுனாங்க. விஜய்க்கு பண்ணவே வரல அப்படி இப்படிலாம் பேசுனானுங்க. ஆனால் இப்போ பாருங்கள் வெறித்தனமாக பேசுகிறாங்க இந்த நெகட்டிவ் கேரக்டரை எடுத்து பண்ணோன்னு. இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும்? யுவனோட பிஜிஎம் சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? யுவன் பிஜிஎம் சாங்லாம் நல்லா தான் தலை இருந்துச்சு. பல கூமுட்டைங்க சொல்லுதுங்க, அது வேஸ்ட்டுத்தனமாக சொல்கிறானுங்க. அவனுங்களெல்லாம் நம்ம பொருட்டாவே எடுத்துக்கூடாது. படம் நல்லா இருக்குது. பிளாஸ்டட் மூவி நான் 5வது வாட்டி பார்க்குறேன். கூட மற்ற சாங்கும் வேறு மாதிரி இருக்குது படத்தில். அதுமாதிரி ஸ்பார்க்கும் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டு எல்லாமே நல்லா தான் தலை இருந்துச்சு. டான்ஸ் ஆடுற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாம் பக்காவாக தான் இருந்துச்சு. லவ் சாங் கூட ஃபஸ்ட்டு பிடிக்கலன்னு தான் சொன்னாங்க. விஜய் மூஞ்சை பார்த்து கேவலமாக இருக்குன்னு தான் சொன்னானுங்க. அதுக்கடுத்தது பாருங்கள் வெறித்தனமாக படத்தை நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அச்சிக்கின்னு வரானுங்க தலை. சரிங்களா? சொல்கிறாங்கல்ல தலை. அவனெல்லாம் தட்டி ஓரமாக அவன் ப்ளூ ஷர்ட்டை அவன் வேஸ்ட்டு தலை. அவன் மொக்கட்டை அவனுக்கு படம் அவன் எந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்கான்? மொக்கட்டை வெளியாது. எல்லா படத்துக்கும் ஏழை நெகட்டிவ் தான் சொல்லுவான். அவன் பேசுகிறதெல்லாம் கேட்காம படத்தை உள்ளே வந்து பார்த்துட்டு போக சொல்லுத்தல. வேறு என்ன தேவை? லாஸ்ட் தளபதியோட அந்த கெட்டப் எப்படி இருந்துச்சு? போஸ்ட் புரியல. ஓஜி சீன்ல லாஸ்டா வந்தார்ல, இது அந்த ஷூட் பண்ணுவாங்கல்ல அதுவா? ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு அது பயங்கரமாக தான் இருந்துச்சு.
புரியுதுங்களா, வெறித்தனமாக இருந்துச்சு கடைசியில். பார்க்கல எப்படி இருந்துச்சுன்னா தளபதியாக இது எனக்கு அந்த இந்த சின்ன ரோல் மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி லுக்கை காட்டினானுங்க. மிச்சப்படி எல்லா லுக்கும் வெறித்தனமாக தான் இருந்துச்சு. வேறு எதுவுமே சொல்ல இது இல்லை. ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலி மட்டும் இல்லை, எல்லாருமே பார்க்கலாம். அதில் கன்ஃபார்ம் கொடுத்த காசுக்கு அதுக்கும் மேலே ஒர்த்துன்றேன். கன்ஃபார்ம் சொல்ல. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. இல்லை நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. விஜய் எப்படி பண்ணியிருந்தாரு? சூப்பராக பண்ணியிருந்தாரு. நான் வந்து தனுஷ் ஃபேனு, ஆனால் விஜய் கோசம் வந்து பார்த்தேன், அவ்வளோதான். தளபதி படத்தில் தலையோட பிஜிஎம்லாம் இருந்துச்சு. பார்க்கலாம் தலை, அவ்வளோதான். விஜய் கோசம் வந்து பார்க்கலாம். நன்றி சார். எப்படி பண்ணியிருக்காரு? விஜய் நடிப்பெல்லாம் பரவாயில்ல ப்ரோ, ஆனால் கதை பெருசாக அவ்வளோ இல்லை. ஆமாம், பழைய கதை தான் இருந்தாலும் பழைய கதை தான், ஆனால் இல்லை இந்த கதையை கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாம். ஆனால் ஃபுல்லாக ஆக்ஷன் தான். ஸ்டோரியாக அவங்க ஒரு கேரக்டருக்கு டெப்த் கொடுத்துருக்கலாம். ஸ்டார்டிங் வந்து ஆக்ஷன் மட்டும்தான் கொண்டு வருது. அந்த பையனுக்கு ஒரு ஸ்டோரி, அந்த விஜய்க்கு பேக் ஸ்டோரி அதெல்லாம் கொண்டு வரல. ஆடியன்ஸ்க்கு அவ்வளோ கனெக்ட் ஆகலை படத்தில். சும்மா ஒரு பார்த்து அப்பப்போ ஹைப் வருது, அந்த அடிக்கிறாங்க இருக்கிறாங்க. அதுக்கு பையனே அதுவும் க்ளோன் தான், ஒரிஜினல் பையன்ன்றாங்க. ஆமாம் அதெல்லாம் கடைசியில் காமிக்கிறாங்க. பையனே க்ளோன் தான், விஜய்க்கு பொண்ணே இல்லை, அதுவும் பையன் தான் மாற்றுறாங்க, அந்த மாதிரிலாம் போட்டிருக்கானுங்க. அதெல்லாம் வந்து ஃபேமிலியாக பார்க்கலாம் ப்ரோ, ஒன் டைம் வாட்சபிள் தான். தேங்க்யூ. ஓகே, கமர்ஷியல் மூவி தான் ப்ரோ. ஆனால் என்ன மெயினான ஒரு விஷயம், தோனிக்காக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஏன்னா மறுபடியும் அந்த ஃப்ரேமில் பார்க்க முடியாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, தோனிக்காக இந்த படத்தை பார்க்கலாம். நன்றி. படம் வேற லெவல் ப்ரோ, எத்தனை வாட்டி வேணும் பார்க்கலாம். எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா படத்தில்? இருக்கு ப்ரோ, அதுக்கு மேலே மேலேயே இருக்கு. நிறைய நெகட்டிவ்ஸ் வருதுல, அதை பற்றி அது ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்து நீங்கள் ரொம்ப லாஜிக்கலாக யோசிக்கூடாது. முதல் வாட்டி படம் கிழிச்சிடலாம். அது கொஞ்சம் ஸ்லோவா பண்ணாங்க. செகண்ட் ஹாஃப் வாய்ஸே இல்ல நிஜமா. அல்டிமேட். நிறைய ஸ்பாயிலர்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. இருந்தும் பார்க்க சொல்ல எப்படி இருந்துச்சு? அது நேர்ல பார்க்கறது இது வேற இல்ல. ஸ்பாயிலர்ஸ் நீங்க பாக்குறீங்க. இப்போ ஒரு படம் பார்க்குறோம், கதையா அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பார்க்கும்போது இப்போ இவனும் தான் பேசுறேன் நான் எஃப்டிஎஃப்எஸ் போயிட்டு வந்து அவன் அடிச்சு உட்கார வச்சுட்டு நீங்க வந்து பாருங்க, அவ்வளவுதான். பார்த்துட்டேன். இந்த ரெண்டாவது வாட்டி பார்க்குறேன், இன்னும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால அது பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் சீனா எப்படி இருந்துச்சு? நிறைய பேருக்கு எமோஷனா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது எமோஷனல் கட் இருந்துச்சு. பட் அந்த ஒரு சில பேருக்கு அது செட் ஆகலனாங்க. ஓகே தானா, பிரச்சனை இல்லை. விஜயோட உடம்புல என் கிரெடிட்ஸ் தான் முக்கியம். என் கிரெடிட்ஸ் தான் மேட்ரு. அதான் நின்று பேசுச்சு. என் கிரெடிட்ஸ் இல்லை எதுவுமே. நாங்கள் நினச்சதெல்லாம் அஜய்னு ஒருத்தர் வருவார், அவர் தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா பிரபுதேவா இறக்கி செஞ்சுருந்தானுங்க. அவர் தான் வந்து பிளாக் கேட். எதிர்பார்க்கவே இல்லை. பிளாக் கேட் யாருன்றதெல்லாம் மாசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஓஜி சீன் எப்படி இருந்துச்சு? ஓஜி தான் ப்ரோ. எங்களுக்கெல்லாம் வந்து அவர் துபாயில் ஒருத்தர் கான்செப்ட் வச்சார், விஜய் ஆண்டனின்ட்டு. அவர் தான் ஒரிஜினல் ஓஜி நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். இங்கே இருக்க ஒரு ஓஜி வாங்க. நிறைய படம் பார்க்கலாம் சொல்கிறாங்க. தாராளமாக பார்க்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து லாஜிக்காக யோசிக்காதீங்க. படத்தை படமாக கமர்ஷியல் படமாக பார்த்தா வேற ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். கொடுத்த காசுக்கு வருத்தம். லாஸ்ட்டாக அந்த கேமியோ எப்படி இருந்துச்சு? பக்கா. எஸ்கே அண்ணன் இப்போ கூட வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இன்னும் ரெஸ்ட் ரூம்லேயே தான் இருக்காரா அப்படின்ட்டு. கேள்விகள் அப்பாற்பட்டுட்டு எஸ்கே அண்ணனா பாருங்கள், ட்ரோல்ஸ் வேணாம், ஃப்ரீயாக பாருங்கள், செம்மையாக இருக்குது கேமரா. சாங் ப்ரோ, நீங்க தியேட்டர்ல பார்த்துன்னா தெரிஞ்சுக்க. சீட்டு புக் பண்ண யாரும் உட்காரவே இல்லை. ஃபுல்லா வைப் தான். ரோவினி சில்வர் ஸ்கிரீன் மெயின் ஸ்கிரீனில் தான் இருந்தோம். நாங்கள்லாம் முன்னாடி இருந்தோம். தொண்டை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த தொண்டையோட ஒவ்வொரு சீனும் கேமியோன்லாம் இல்லை, தோனியை ஃப்ரேமில் காட்டி கமெண்ட்ரியோட மேட்ச் அப் பண்ணும்போது தான் வேற மாதிரி இருந்துச்சு. லயன் இஸ் ஆல்வேஸ் லயன். தேங்க்யூ. இருக்குண்ணா, விஜயோட ஆக்டிங்லாம் இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குண்ணா. கொடுத்த காசுக்கு வருத்தம். ஒருத்தா மேலேண்ணா, ஃபேமிலியாக பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம்ண்ணா. நிறைய ஸ்பாயிலர்ஸ் வந்தால் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, எப்படி இருக்கு? விஜய் அண்ணா பார்க்குறேண்ணா. விஜய் அண்ணா லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஓஜி எப்படி இருக்கு? எல்லாமே வேற லெவலுண்ணா, படமே வேற லெவலு. நெகட்டிவிட்டி சொல்கிறாங்க, சொல்கிறவங்க சொல்லியிருந்தானே இருப்பாங்க. நிறைய லாஜிக்காக பார்க்குறாங்க நிறைய பேர். அது அப்படி தானே பார்ப்பாங்க நிறைய பேர். படமாக பார்க்கணும், என்டர்டெயின்மெண்ட். என்னன்னு கேட்குறாங்க நிறைய பேர். எஸ்கேன்னா வேறு லெவலு. சின்னதாக ஒரு கிளிப் வந்தாலும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு ப்ரோ. தேட்டரே பிளாஸ்ட் ப்ரோ, செம மாசு. தளபதி அடிச்சு இனிமேல் எவனுமே இல்லை ப்ரோ. அடுத்த 2026 என் தளபதி தான் ஓட்டு. அவள் தான் ப்ரோ. சுர தளபதி ஆக்டிங்லாம் இந்த அளவுக்கு வேற மாதிரி இருக்குது ப்ரோ. அவர் அடிச்சுக்க அவர் யாருமே இல்லை. அவருக்கு போட்டியே அவர் தான் ப்ரோ. அவ்வளோதான், அவர் தான். டான்ஸ் அப்படி ப்ரோ. டான்ஸ் ஐயோயோ சதுர விட்டாரு, சூர்யா விட்டாரு. ஐயோயோ ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஒரு சீன் வந்தார்ல, அது எப்படி இருந்துச்சு? லாஸ்ட்டாக அந்த லிங்க் பண்ணுறாங்க ப்ரோ. சஞ்சய்னு ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டர் வேற மாதிரி மாசாக காட்டிடுறாங்க ப்ரோ. அவள் தான் சொல்ல முடியும். கொடுத்த காசுக்கு வருதா? வேற லெவல் ப்ரோ, ஒர்த்து தான் ப்ரோ.